ஹாய் காய்ஸ், ரீசெண்டாக நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம் டிஎம்மில் நிறைய பேர் நம்மளோட வீடியோ பார்த்து மொபைல் கேஸ் டாரஸ்ங்கிற ஒரு பிராண்டோட கொலாபரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மொபைல் கேஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வரலன்னு சொல்லி நிறையா டிஎம்ஸ் லைக் ஒரு 5 to 6 பீப்புள். அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இது ஃபேக் வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக அது என்ன ஆச்சு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. நிறைய பேர் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ஃபார் தட். போன மாதம் பார்த்தீங்கன்னா டாரஸ் அப்படிங்கிற ஒரு மொபைல் கேஸோட கொலாபரேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்காக அவங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அது வந்து ஒரு பெய்டு வீடியோ தான். ஸோ அதில் இன்ஸ்டாகிராமுக்காக பண்ணியிருந்தோம். சரி, அதையே யூடியூப்லேயும் போடலாம், எப்படி போகுது அப்படின்னு டெஸ்ட் அவுட் பண்ணலான்னு சொல்லி யூடியூப்லேயும் போட்டிருந்தேன். என்ன விஷயம்னா, அதுக்கு ஒரு லிங்க்கு கொடுத்துருந்தேன். ஸோ நிறைய பேர் வெப்சைட்டில் நம்மளோட வெப்சைட் computerkaadalan.comனு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அதில் தான் நான் லிங்க்ஸ்லாம் அப்டேட் பண்ணுவேன். அங்கே போய் பார்த்துட்டு லைக் ப்ரைஸிங் எல்லாம் ஓவராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நானும் அந்த பிராண்ட்கிட்ட போய் ப்ரைஸிங் ஆக்சுவலாக எனக்கும் ப்ரைஸிங் அதிகமாக தான் இருந்துச்சு. பட் கேஸ் நல்லா இருந்துச்சு. ஐஃபோனில் அதே ப்ரைஸிங் தான், 5000 ரூபாய்க்கு தான் கேஸ் தரான். ஒரு பிளெயின் கேஸு. நான் இனிஷியலாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், பட் அதை யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அந்த மேட்டரெல்லாம் ஃப்ரீயாக விடுவோம். நம்மளோட வீடியோவை அர்பன் ஹாக் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் கூட அவங்கக்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபேஸ்புக் பேஜ் ரன் பண்ணுறான். ஒரு பேஜ் இல்லை, 2-3 பேஜ் அவன் வச்சுருக்கான். வெப்சைட்டும் கொஞ்சம் லெஜிட்டாக பார்க்குறதுக்கு நல்ல வெப்சைட் மாதிரியே வச்சுருக்கான். நான் இனிஷியலாக நினச்சேன் லைக் இதுதான் ஒரிஜினல் அர்பன் ஹாக்னு ஒரு பிராண்ட் இருக்குது போல் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தேன். இவனோட பேரை வச்சு வேறு ஒருத்தன் ஸ்கேம் பண்ணுறான்னு. இவனுங்க என்ன பண்ணானுங்கன்னா, இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் நான் போட்ட வீடியோவை அப்படியே டவுன்லோட் பண்ணி அவங்க மெட்டா ஆட்ஸ், ஃபேஸ்புக்கோட மெட்டா ஆட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதில் வச்சு அவனும் ஆட்ஸ் ரன் பண்ணியிருக்கானுங்க. அண்டு ஆட் ரன் பண்ணது இல்லாமல் அவங்களோட வெப்சைட்டுக்கு, அவங்களோட வெப்சைட் ப்ளஸ் ஷாப்பிஃபை இதில் எதுலையோ ரீடைரக்ட் பண்ணி இதே கேஸையே நான் சொன்ன கேஸில் டாரஸில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதே அந்த ஆடு என் கண்ணில் படல. நானும் அவங்களோட ஃபேஸ்புக்கோட மெட்டா லைப்ரரியில் போய் செக் பண்ணுறேன். அந்த பேஜ் தானான்னு எனக்கு கரெக்டாக தெரில. பட் அவங்க வெப்சைட்டுக்கு தான் ரீடைரக்ட் பண்ணுது. நானும் அந்த ப்ரீவியஸ்லி ரன்ஸ் ஆட்ஸு, இப்போ கரண்ட்டாக ஆக்டிவில் இருக்கிற ஆட்ஸு எல்லாத்தையும் டெஸ்ட் அவுட் பண்ணேன். பட் அது எனக்கு கிடைக்கல. ஒரு வேளை ரன் பண்ண ஆடை டெலீட் பண்ண முடியுமா என்னான்னு எனக்கு ஐடியா இல்லை. ஸோ இப்போ கரண்ட்டாக அந்த ஆடை என்னால் பார்க்க முடியல. அண்டு இன்ஸ்டாகிராமில் எனக்கு கொஞ்சம் பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ உங்கள் வீடியோ பார்த்து தான் இந்த கேஸ் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிச்சாங்க. நான் பார்த்ததும் இனிஷியலாக நம்ம போட்ட வீடியோவே 6000 ருபீஸ் பக்கம் ப்ரைஸிங் இருந்துச்சு. 5700 ஏதோ. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கூப்பன் கோட் கொடுத்தோம். அப்படி பார்த்தாலும் 5000க்கு தானே வரும். எப்படி 350க்கு ஆஃபர் பண்ணானுங்க இந்த கேஸை அப்படின்னு சொல்லி எனக்கு கன்ஃபியூஷன். நான் அந்த பிராண்டோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எனக்கு ஒரு பர்சன் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நான் இது மாதிரி உங்களோட ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, பட் 2 வீக்ஸ் ஆகுது, இன்னும் எந்த ஒரு அப்டேட்டும் வரல அப்படின்னு சொல்லி கேட்டேன். யூஸ்வலாக நான் அதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணவங்களுக்கு என்ன சொன்னேன்னா, ப்ரோ இது இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்னால மேபி நம்மளுக்கு 2 வீக்ஸ் மேலே ஆகலாம், இருந்தாலும் நான் பிராண்ட்டை கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பிராண்ட்டை கேட்கும்பொழுது நான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு அடுத்தடுத்து 2 மெசேஜ் வந்துருந்துச்சு. இதே மாதிரி மொத்தமாக 3 பேரோடைய ஆர்டர் டீட்டெயில்ஸ், ஸ்க்ரீன்ஷாட்ஸு எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டேன். பட் எனக்கு ஆர்டரில் மேலே என்னன்னு வந்துச்சுன்னா அர்பன் அதுக்கப்புறம் ஹாக்னு ஒரு ஆப்ஷன் பிராண்ட் மாதிரி காட்டுச்சு. ஒருவேளை டாரஸ் குளோபல் வந்து இவனுங்களோட கொலாபரேட் பண்ணி இந்தியாவில் சேல் பண்ணுறானுங்களா அப்படின்ற ஒரு டவுட் வந்துச்சு. அதுக்கப்புறம் அர்பன் ஹாக்னா யாருன்னு போய் பார்த்தேன். அவனுங்களுக்குன்னு ஒரு வெப்சைட்டில் ஜென்ரலாக நார்மலாக போய் சர்ச் பண்ணிங்கன்னா .comனு வரும். அவனுங்க வேறு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் அது மாதிரி ஏதோ பண்ணுறானுங்க. .inன்னு போட்டிங்கன்னா இவனுக்கு வெப்சைட் லிங்க் ஆகுது. அதில் ஆல்ரெடி ஐஃபோன் கேசஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கான். பட் இந்த கேஸ் அவைலபிளில் இருக்காது. இவன் வந்து இந்த ஹிட்டனாக வச்சுருக்கானா லிங்க்ஸ் என்னன்னு தெரில. ஆட்ஸுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கிறான். நம்ம யூஸ் பண்ண அதே ப்ராடக்டோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ், இமேஜஸை வச்சு அவன் ப்ராடக்டை சேல் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா அவர் ஆர்டர் பண்ண லிங்க்கோடு அனுப்பிச்சிருந்தார். அதுக்கப்புறம் அந்த லிங்க்கில் பை அகெயின் ஒரு ஆப்ஷன் வந்ததா. ஸோ அதில் கிளிக் பண்ணி அகெயின் நான் வெப்சைட் ரீடைரக்ட் பண்ணது தான் urbanhawk.in. ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மல்டிபிள் ஆப்ஷனோட சார்ஜிங் கேபிள்ஸ் இருக்கும். டைப் சியும் ஒரே பக்கம் இருக்கும், லைட்னிங் ஒரே பக்கம் இருக்கும், அதர் எண்டில் டைப் சி இருக்கும், அண்ட் மைக்ரோ யூஎஸ்பி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த ஒரு கேபிள்லாம் பார்த்தா 10 ரூபாய்க்கு கொடுத்துருந்தான். ஸோ
அந்த வெப்சைட் பார்க்கப்போ கொஞ்சம் லெஜிட்டிமேட்டாக இல்லை, தெரியல. லைக் நான் பர்சனலாக வாங்கியிருக்க மாட்டேன். பட் அதேமாரி கொஞ்சம் பேர் வாங்கிட்டாங்க. சின்ஸ் என்னோடய ஆட் இங்கே ரன் ஆனுச்சுனால நான் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் இப்போதைக்கு அவங்களோட இன்ஃபர்மேஷன் தான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். சப்போஸ் அதுக்கப்புறம் பிராண்டுக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், இது மாதிரி ஒரு ஒரு இப்போதைக்கு ஒரு 5 பேர் பக்கம் அவங்களோட மணி லூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களோட லீகல் டீம் வச்சு இதுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுங்க. மெட்டா கிட்ட உங்களுக்கு சப்போர்ட் இருந்தால் இதே மாதிரி டூப்ளிகேட் ஆட்ஸ் யார் ரன் பண்ணுறாங்க இந்த பர்டிகுலர் வீடியோ அப்படின்னு வெரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ நான் வந்து என்னோடய சைட்லேருந்து என்ன பண்ணேன்னா, மெட்டா ஆட் லைப்ரரியில் போய் இந்த அர்பன் ஹாக் இவனோட பேஜில் என்னென்ன ஆட்ஸ் ரன் ஆகுதுன்னு பார்த்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு எந்த ஒரு ஆடும் லிஸ்ட் ஆகலை. சப்போஸ் எனக்கு இன்பிட்வீனில் இந்த பிராண்டு மேலேயே ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு. என்னென்னா இவனுங்க வேறு லிங்க்கை மாற்றி கொடுத்துட்டானுங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம். ஸோ அதுக்கப்புறம் இவனுங்க லைக் டாரஸ் குளோபல் அவங்களோட மெட்டா ஆட் லைப்ரரியில் போய் அவங்களோட ஆட்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க நிறையா ஆட்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணதும் ஜூலை எண்டில் என்னோடய ஆட் ரன் ஆகிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா லிங்க் எல்லாம் ப்ராப்பராக இருக்குது. அவங்களோட வெப்சைட்டுக்கு தான் ரீடைரக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நான் இந்த ChatGPTடா இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்குடா, என்னோடய வீடியோ வச்சு ஒருத்தன் ஃபேக்காக ப்ரமோட் பண்ணி செல் பண்ணிகிட்ருக்கான், இந்தியாவில் நிறைய பேர் இது மாதிரி ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அது ஒரு ஆப்ஷன் சொல்லிச்சு, இமேஜ் ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் பண்ணிப்பார் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் எடுத்து கூகுள் இமேஜஸில் ரிவர்ஸ் இமேஜ் சர்ச்சிங் ஆப்ஷனில் போட்டு பார்த்தா அந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்ததில் ஒரு ரெட்டிட்டோட லிங்க் கிடச்சிது. ஸோ அந்த அர்பன் ஹாக்னு ஒரு பேஜ் இருக்குல்ல, அந்த பேஜுக்காரன் என்ன பண்ணியிருக்கான்னா, இன்னொரு இந்தியன் கிரியேட்டர் கூட இதே பிராண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதே கேஸ்க்கு. ஆனால் அதே கேஸை அவன் எடுத்து ஆட் ரன் பண்ணியிருக்கான். அதோட லிங்க் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், ஐ மீன் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்களும் பாருங்கள். அர்பன் ஹாக் அந்த பேஜ் இருக்கும். அந்த கிரியேட்டரோட நேம் வந்து டாப் லெஃப்டில் இருக்கும், அண்ட் பாட்டம்லேயும் வரும். ஸோ அதுக்கப்புறம் அந்த கிரியேட்டருக்கு அந்த ஐடியை வச்சு அந்த கிரியேட்டருக்கு போய் நான் ரீச் அவுட் பண்ணி ஒரு 2-3 டேஸ் ஆகுது. பட் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ சப்போஸ் அவங்கக்கிட்ட கேட்டேன், ப்ரோ இது மாதிரி நீங்கள் ஒரு டாரஸ் குளோபலில் ஒர்க் பண்ணிங்களே, ஸோ உங்களுக்கு எதுவும் இஷ்யூஸ் வந்ததா, இந்த சேனல் பாருங்கள், அந்த ரெடிட் லிங்க் அனுப்பிச்சு இந்த சேனல் பாருங்கள், உங்களோட வீடியோஸ் எல்லாம் காப்பி பண்ணி செல் பண்ணிகிட்ருக்கான், ப்ராடக்டை ஆட் ரன் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு. பட் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அவங்க அந்த பேஜில் இருந்து. ஸோ இப்போதைக்கு நான் நிறைய பேர் யூடியூப்பில் நேற்று நைட்டு கூட நான் ஒரு வீடியோ கமெண்ட் பார்த்தேன், இது வந்து ஒரு ஃபேக்கான வீடியோ நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரிஜினல் வீடியோ கரெக்டாக நம்ம பேஜில் போடும்பொழுது அதை மோஸ்ட் ஆஃப் வியூஸ் போக மாட்டேங்குது. அண்டு சின்ஸ் அவங்க ஆட் ரன் பண்ணதுனால ஐஃபோன் யூசர்ஸை ஐஓஎஸை டார்கெட் பண்ணி அந்த ஆட்ஸை ரன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்வியஸாக அதுக்கான ரிசல்ட் அவங்களுக்கு கிடச்சிருக்கும், அந்த யூசர்ஸ்க்கு அவங்களுக்கு போயிருக்கும், ஐஃபோன் யூசர்ஸாக டார்கெட் ஆகி போயிருக்கும். இங்கிலீஷில் வேறு இருந்தனால ஓவரால் இந்தியாவில் ஈஸியாக அவங்களால அந்த ஆடை ரன் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு அந்த ஆடை ஆக்டிவில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா August 8, 9 அந்த மாதிரி டைமில் போட்டிருக்கானுங்க. இந்த லீகல் டீம் கிட்ட கேட்டிருக்கேன், அவனுங்க மண்டே தான் பார்த்துட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்ன பண்ணுறதுன்னு. பட் ஒன்ஸ் அகெயின் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, ஏதாவது வீடியோஸ் வருது, ஆட்ஸ் வருது, முக்கியமாக ஆட்ஸ் வருதுன்னா கொஞ்சம் பாருங்கள், அது என்னோடய ப்ரொஃபைலாக இருக்கா, இல்லை அந்த கிரியேட்டரோட ப்ரொஃபைலா, அந்த கிரியேட்டர் ஒர்க் பண்ண அந்த பிராண்டோட ப்ரொஃபைலா. இப்போ நான் டாரஸ் ஓட ஓஸ்டாண்ட் Q3R அப்படின்னு ஒரு கேஸுக்கு தான் நான் வீடியோ பண்ணியிருந்தேன். அட்லீஸ்ட் அது டாரஸ் பிராண்ட்லேருந்து அந்த ஒரு வீடியோ வந்திருக்கா, அந்த மாதிரி விஷயங்களும் ஒரு பேசிக் இது பார்த்துட்டு பண்ணுங்கள். இந்த லைக் ஈஸியாக காப்பி பேஸ்ட் பண்ணிடுறாங்க வீடியோஸை, என்ன சொல்கிறேன்னு தெரில. பட் ஏதாவது பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக என் சைட்லேருந்து உங்களுக்கு ஏதாவது பண்ணுறேன். இப்போதைக்கு நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறது, யாரெல்லாம் உங்களோட மணி லூஸ் பண்ணிங்களோ அல்லது உங்களுக்கு ப்ராடக்ட் வரலையோ, அவங்க வந்து computerkaadhalanTech@gmail.com அந்த வெப்சைட் அந்த மெயில் ஐடிக்கு உங்களோட மெயிலில் அனுப்புங்க. என்னோடய வீடியோஸை வச்சு ஒரு மிஸ்யூஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ. அண்ட் நான் இனிஷியலாக நினச்சேன் ஒரு 3 பேர் தானே, நம்மளே கேஷை திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு. இப்போதைக்கு ஒரு 7-8 பேர் வந்திருக்காங்க. அண்டு இதை பார்த்துட்டு இன்னும் எவ்வளோ பேர்
ஐ மீன் எவ்வளோ பேர் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு தெரில. ஏன்னா நேற்று கமெண்ட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க பேர் பார்க்கும்பொழுது ஒரு நார்த் இந்தியன் மாதிரி ஃபீல் ஆச்சு. அவங்க தான் வந்து இந்த வீடியோ வந்து ஃபேக்கு, டோன்ட் பிலீவ் திஸ் வீடியோ அது மாதிரியெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணேன். லைக் இது வந்து நான் ஒரிஜினல் வீடியோ தான் போட்டிருக்கேன். என்னை பார்த்து என்னோடய வீடியோ ஒருத்தன் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி தான் ஆட் ரன் பண்ணி தான் எல்லோரையும் ஏமாற்றிட்டுருக்கான். ஸோ அர்பன் ஹாக் அந்த வெப்சைட்லேருந்து யாரும் வாங்காதீங்க. அது அவனுக்கு தான் எனக்கு இப்போ கூட 100% தெரியல அவனுக்கு தானா, அவனுக்கு பேர் வச்சு வேறு எவனாவது ரன் பண்ணுறானான்னு. ஏன்னா அர்பன் ஹாக்னு அந்த வெப்சைட்டில் ஆனால் அவனுக்கு ப்ரைஸிங்கே பார்க்கும்பொழுது லெஜிட்டிமேட்டாக தெரியல. லைக் 300 எப்படி இந்த கேஸை தர முடியும்? நான் 5000 சொல்லும் பொழுதே எவ்வளோ காசாக இருக்குன்னு சொன்னாங்க. அந்த ஃபீச்சர்ஸோட லைக் நார்மலாக இப்போது இந்த ஃபோனோட இந்த கேஸ் போய் வாங்கினீங்கனாலே 150 200 சொல்லுவான். ஏர் பேக் வச்சு, ஸ்டாண்டு வச்சு, பாட்டா சைடில் கிரிப்ஸ் எல்லாம் வச்சு, மேக்னெட்டிக் சப்போர்ட்டோட 300க்கு எப்படி நம்பி வாங்கினீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சப்போஸ் இது மாதிரி ஆட்ஸ் நீங்கள் எதுவும் பார்த்தீங்கன்னா, என்னோட அந்த வீடியோவை உங்களுக்கு மறுபடியும் ஆடாக வருது அப்படிங்கிற பட்சத்தில் அதை தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோ லிங்க் இருந்தால் அந்த ப்ரொஃபைலை கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்லது ஏன்னா அப்போ தான் அதுக்கு மேலே ஏதாவது மெட்டாவில் சொல்லியோ ஏதாவது ஒன்று சொல்லி லீகலாக ஆக்ஷன் ஏதாவது எடுக்க முடியும். அந்த ப்ரொஃபைலே எதுன்னு தெரில. இப்போதைக்கு அவனுக்கு பில்லிங்கில் வந்து அர்பன் ஹாக் அந்த வெப்சைட் பேர் போட்டிருக்கனால தான் அர்பன் ஹாக் அவனுக்கு பண்ணானுன்னு சொல்லிகிட்ருக்கேன். பட் அது இல்லாமல் அந்த இன்னொரு க்ரியேட்டரோட வீடியோவை காப்பி பண்ணியிருந்தானுங்களா, ஸோ அவனுக்கு இதுலேயும் அந்த ஸ்க்ரீன்ஷாட்லேயும் நல்லா தெரிஞ்சது அவனோட ப்ரொஃபைலு அண்டு அவங்க இன்னொரு க்ரியேட்டரை காப்பி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தெரிஞ்சுது. ஸோ அகெயின் சொல்கிறேன், ஒரு வீடியோ பார்த்துட்டு ஐ மீன் எந்த ப்ரொஃபைல் இருக்குதுன்னு பார்த்துட்டு ப்ராடக்டை வாங்குங்க. அல்லது சப்போஸ் என்கிட்டேருந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் வருது, இல்லை இந்த ப்ராடக்ட் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தால் என்கிட்டயே கேளுங்க. சப்போஸ் இது மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆட்ஸ் எதுவும் ரன் ஆச்சுன்னா தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. டிஎம் பண்ணுங்கள். டிஎம்மில் நான் பார்க்கணுன்னு ட்ரை பண்ணுறேன். இந்த டிஎம் ஆட்டோமேஷன் அதெல்லாம் பண்ணனால கமெண்ட்ஸ் எக்கச்சக்கமாக வருது. ஸோ அதனால் நிறைய கமெண்ட்ஸ் மிஸ் ஆகிடுது. பெட்டர் நீங்கள் எனக்கு ஒரு மெயில் அனுப்புனா கூட ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்குவேன். ஸோ ஆட்ஸ் இது மாதிரி வந்ததுன்னா சொல்லுங்கள். ஆல்சோ நான் இது மட்டும் இல்லை, நிறைய கிரியேட்டர்ஸ் லைக் இந்த சாரீ செல் பண்ணுறாங்கள்ல, அவங்களோட வீடியோஸை காப்பி பண்ணிவிட்டு வேறு ஒரு சேனலில் வேறு ஒரு பேஜில் ரன் பண்ணி ஃபேக்கான ப்ராடக்ட்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து இவங்கக்கிட்ட கேட்குற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருக்கேன். பட் ஃபஸ்ட் டைம் அதுவும் அந்த வீடியோ நம்ம இங்கிலீஷில் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஈஸியாக எல்லாருக்கும் ரன் பண்ணுறதுக்கு ஈஸியாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தெரில, ஃபஸ்ட் டைம் இது மாதிரி ஒரு இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறேன். லீகலாக என்ன ஆக்ஷன் எடுக்கணும் எதுவும் லைக் நீங்கள் எதுவும் உங்களோட சஜஷன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் computerkaadlantek@gmail.comக்கு ஒரு மெயில் போடுங்க. மெட்டா சைட்லேருந்து என்ன ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஐம் சாரி கைஸ், அவ்வளோதான். என்ன சொல்கிறேன்னு தெரில. ஹோப் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 பேர் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு மேலே வாங்கியிருக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். ப்ரைஸிங் ஏன்னா அவ்வளோ ஒர்த்தான ஃபீச்சர்ஸை வச்சு 350 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொல்லும் பொழுது யாரோட மனசாக இருந்தாலும் வாங்கலான்னு சொல்லி தான் கேட்கும். ஒருத்தர்லாம் 2 ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணணுன்னு சொல்லி சொன்னார். கேட்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சரி பார்ப்போம் என்னன்னு நான் அப்டேட் பண்ணுறேன். சப்போஸ் இது நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்க, இதை பற்றி அப்டேட்ஸ் வேணும்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் ப்ராட்காஸ்ட் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணலனாலும் அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை பற்றி ஒரு 1 வீக்குள்ளே என்னென்னு அப்டேட் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்ஸை எனக்கு மெயில் அனுப்புங்க. சாரி கைஸ்.